அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், உண்ண உணவில்லை, உடுக்க ஆடை இல்லை, மிகவும் ஏழ்மை, கஷ்டம்னு சொல்லி ஏழ்மை நிலையை சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய வீட்டை கையை காட்டி, நான் சொன்னதாக சொல்லி அவருடைய வீட்டிலே போய் வேண்டிய தர்ம பொருள்களை பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்றார். வீட்டுக்கு போனா வீட்டுல விளக்கு இல்ல, இருட்டுல உட்கார்ந்திருக்கிறார். வந்த தோழருக்கு ஒரு தயக்கம், முகவரியை மாற்றி சொன்னாரோ அல்லாஹ்வுடைய ரசூல். வீட்டிலே விளக்கு இருந்தும் எரிய விடாமல் படுத்துக் கொண்டிருக்கிறாரே இந்த தோழர் என்று பார்க்கிறார். தோழர் வந்ததை அறிந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சலாம் சொல்லி அமர வைத்து விளக்கில எண்ணெய் ஊற்றி எரிய வைத்தார். அவருக்கு பாதி உயிர் அப்பவே போயிடுச்சு. வேண்டாத வீட்டுக்கு வந்துட்டோமோ, நாம தான் இவருக்கு காசு கொடுக்கணுமோ அவருடைய எண்ணம். என்ன நோக்கம்னு கேட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட போனேன், பிரச்சனையை சொன்னேன், உங்களுக்கு நடத்தினார். அப்படியா, அமருங்கள் என்று சொல்லி கொஞ்சம் துணி பையிலே கொஞ்சம் தங்க காசுகளை எடுத்து வந்து அந்த தோழருடைய கையிலே கொடுத்து அவரை துவா சொல்லி வழி அனுப்புகிறார். பெற்றுக்கொண்ட தோழர் அதிர்ந்து போனார். குடும்பம், சூழ்நிலை, ஏழ்மை, உணவில்லை, விரிப்பில்லை, ஆடை இல்லை, எப்படிப்பட்ட ஒரு தர்ம சிந்தனை உங்களுக்கு என்று கேட்கும் போது சொன்ன ஒரே பதில், அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு எப்படி எங்களை ஊட்டினார்கள் என்றால், உங்களுடைய தேவையை குறைத்துக் கொண்டு பிறருடைய தேவையை நிறைவு செய்யுங்கள். உங்களுடைய தேவையை குறைத்துக் கொண்டு பிறருடைய தேவையை நிறைவு செய்யுங்கள்.